ரெடியா கிளம்பியாச்சா? நம்ம குயின்ஸ் ஸ்பெஷல் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு தெரியுமா? போக்கு இன்னைக்கு ஜாலான் கிரைத்தாப்பி லாமாவில் மிஸ்டர் மாறனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின்ஸ் ஸ்பெஷலுடைய அவங்களோட அன்பான மகள் யோகேஸ்வரி நம்ம குயின்ஸ் ஸ்பெஷலை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அன்பான அப்பாவோட மிஸ்டர் மாறனோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, யோகேஸ்வரி அன்பால் கொடுத்த கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அன்பான அப்பா மிஸ்டர் மாறனை போய் பார்த்து அவருக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அவரோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாமா? ஓகே, வாங்க போகலாம். வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் நீ காலையிலேருந்து பர்த்டே எப்படி போய்கிட்டு இருக்கு? எப்படி ஓடிட்டு இருக்கு? வேலையா ஓடிட்டு இருக்கா இல்லை ஹாப்பியா ஓடிட்டு இருக்கா? வேலையா தான் ஓடிட்டு இருக்கா. ஓகே, வேலையா இருக்கிற உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் குயின்ஸ் ஸ்பெஷல் வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? யார் கொடுத்தா என்ன? இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் தானே. பிறந்த நாளை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. வந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஓகேவா? ஏற்றுக்குங்க. ஓகே, கிஃப்ட் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேக் கூட இருக்குது. குயின்ஸ் ஸ்பெஷலை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? யாரை கெஸ் பண்ணுவீங்க? ஓகே, 3 பேர் கெஸ் பண்ணுங்க. நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக யார் சொல்லுவீங்க? ஒய்ஃப் விஜயா. ரெண்டாவதாக யாரை கெஸ் பண்ணுவீங்க? யாரு? மதுன்றவங்க யாரு? தங்கச்சி. மூணாவதாக சரியாக கெஸ் பண்ணுங்க. யாராக இருக்கும்? நான் கெஸ் தான். இப்போ சொல்லுங்கள், மூணாவதாக யாரை கெஸ் பண்ணுவீங்க? யுவா யாரு? மகள். 3 பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஷுவராக சொல்லணும். யாரை சொல்லுவீங்க? இங்கே யாரும் சொல்லக்கூடாது. இப்போ நீங்களாம் இங்கே வர போகிறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். இந்த 3 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? யாரு? பிள்ளைய சொல்லிட்டீங்களே. மக பேர் என்ன சொன்னீங்க? முழு பேர் சொல்லுங்க. யுவராணியா? இல்லையே. அதையும் தாண்டி இல்லையே. அதையும் தாண்டி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாரு? மகா. அவங்க யாரு? மகதானா? அவங்க இல்லையே. சரி, ஒரு வாய்ஸ் இருக்கு, கேளுங்க. அவங்களோட வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, கேளுங்க. வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க, பார்ப்போமா? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு இது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நான் இன்னும் இதோட நல்லா சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு நல்லா கிஃப்டாக உங்களுக்கு அனுப்புவேன். நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் அங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கேன். என்னை நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் இன்னும் நல்லா சம்பாதிச்சு உங்களை நல்லா வச்சு பார்ப்பேன்ப்பா. என்னை பேசினாங்க, தப்பானங்கிற என்னை பேசினாங்க. அவங்க முன்னாடி நான் வாங்கி அனுப்பிட்டு தான் நீங்கள் என்னை எங்கே அனுப்பிவிட்டீங்க. அதே மாதிரி நான் அங்கே வரப்ப எல்லா பேரும் முன்னாடி வாங்கி கழிச்சு தான் அங்கே வருவேன். ஐ லவ் யூப்பா. ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா. ஐ லவ் யூப்பா. ஐ மிஸ் யூ ஸோ மச்ப்பா. நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. உங்களுக்காக நான் இருக்கேன்ப்பா. நீங்கள் எங்கே இருந்தாலும் என் நினைப்பில் தான் இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் நான் எங்கே இருந்தாலும் உங்களோட ஞாபகத்தில் தான் இருப்பேன்ப்பா. நான் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பாக உங்கள் மகப்பா. கண்டிப்பாக கெட்ட பேர் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு. நம்புங்கப்பா என்ன. நான் சந்தோஷமாக இங்கே இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்கப்பா. உங்கள் வளர்ப்பு என்றைக்குமே தப்பாக ஆகாதுப்பா. நீங்கள் எங்களுக்கு தாயாக இருந்து செஞ்சது அத்தனையும் நான் மறக்கலைப்பா. ஞாபகத்தில் தான் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னே சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ஸ் தெரிஞ்சிச்சா யாரோடனே?
யாரு? யோகேஸ்வரி. யோகேஸ்வரி தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புறது. உங்களோட மகள் எத்தனாவது மகள் அவங்க? 2வது மகள். ஃபர்ஸ்ட் மகள் பேரு யுவாவா? ஓ, 2வது தான் இப்போ பேசுனது. அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா? ஏன் கண்ணு கலங்குனுச்சு? நீங்க சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது. இந்த நாள் ஒரு சூப்பரான நாள். இந்த நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? கஷ்டப்படுறது அவங்க கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கேன், நான் கஷ்டப்படுற வரைக்கும் அவங்க வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும். நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட உயிர் போகிற வரைக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் நான் உழைப்பேன். அதுதான் என்னோட ஆசையும் சந்தோஷமும். இது மட்டும் இல்லை, 5 பிள்ளைங்களும் எனக்குன்னு இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் இருந்தால் என் பிள்ளைங்க வைஃப் பிள்ளைங்க அரசியலுக்காக வாழ்றோம்னா எல்லா அப்பாவும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அப்பாவும் கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. நான் அனுபவிக்காத அத்தனையும் என் பிள்ளைங்க அனுபவிக்கணும், நான் பார்க்காதது அத்தனையும் என் பிள்ளைங்க பார்க்கணும், நான் எனக்கு கிடைக்காதது அத்தனையும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். ஒரு தாயை விட தந்தை எந்த இடத்துலையுமே குறைஞ்ச மாட்டாங்க. தாயை விட தந்தை வந்து ரொம்ப வலியை வச்சுருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பேரை தான் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம். திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பரிசில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அன்பான மகள் கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க சிரிங்க பாப்போம். அழக்கூடாது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. BRC Entertainment.